வாழ்க்கையில் நான் எத்தனை வெற்றிகளை கொடுத்தாலும் இந்த நாளை வந்து என்னால் திருப்பி கிடைக்காது. வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்டரை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அவர் எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது நான் வந்து இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது, அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம், சட்டையில் பட்டன்லாம் இருக்காது. இப்போது இவன் தான் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சூர்யா என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னை கொஞ்சம் ஓவராக இழுத்துக்குவார். இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அதை வந்து நான் என்றைக்கும் மறக்க முடியாது. தட்ஸ் இன்னைக்கு டுடே ஐ அம் சம்ஒன், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். சார் வாங்கி கொடுத்த கார் தான், அவன் நம்பர் மட்டும் இல்லை. ஒரு நாள் வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபஸ்ட் காப்பி இல்லை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்டரை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அவர் எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? மியூசிக் டைரக்டர் பற்றி நம்ம பேசணும்ல சார். ஆமாம், ஒரு படத்துக்காக மியூசிக்கை கற்றுக்கிட்டு அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லாமல் கீபோர்ட் நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பியானோ லைட்டாக டிங் டிங் பண்ணலாம் சார். ரொம்ப நாள் ஆச்சுங்க. அந்த இசை படத்தை நாங்கள் லைவாக பார்க்கணும் சார். கொஞ்சம் லைட்டாக ஹாப்பி பர்த்டே வாசிச்சா கூட எங்களுக்கு ஓகே தான் சார். ப்ளீஸ் சார். ஞாபகம் இருக்கதான் வாசிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நான் போட்ட டியூன். ஓகே, அதுலேயும் ஆஸ் மியூசிக் டைரக்டராகவும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை இன்னும் நிறைய விஷயங்களில் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ.